ஃபைனலி இப்ப என்னோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோட லவ் ஸ்டோரி. இதுல நான் ஹீரோயினா இருப்பேன், ஹீரோவா கரண் இருப்பான். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அதோட கரணோட வேலண்டைன்ஸ் டே ஆர்டினரியா இருக்க கூடாது, யாராவது இருந்தே ஆகணும். சம்மன் ஸ்பெஷல். அதோட கரனுக்கு சம்மன் ஸ்பெஷல். ஆப்வியஸ்லி நானா தான் இருப்பேன். ஐ ஸ்வேர், நாளைக்கு அந்த நாளை நான் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிடுவேன். ஓ காட், 12 மணிக்கெல்லாம் யார் அலாம் வைப்பாங்க? இந்த பொண்ணு எங்க போயிட்டா? கண்டிப்பா இவ தான் வச்சிருப்பா. இப்ப அவ ரூமை விட்டு கூட போயிட்டா. இவள எனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஸ்ருதி, 12 மணியா? வேலண்டைன்ஸ் டேவா என்ன? அப்ப இவ எங்கேயாவது வெளியே போயிட்டாளா? அம்மாக்கு தெரிஞ்சா செம்மையா கத்த போறாங்க. திரும்பி வரட்டும், நல்ல வெளுத்து வாங்குறேன். என் தூக்கத்தையே கெடுத்துட்டா. ஜானகி ஆண்டி சொன்னாங்க ஏரியால திருட சுத்திட்டு இருக்கானு. அவனதான் இருக்கும். இன்னைக்கு இவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏய் திருட்டு பயலே, எங்கட வந்திருக்க நீ? உன்னை நான் இன்னைக்கு சும்மாவே விட போறதில்ல. உன்னை அடிக்கிற அடியில நான் தான். நீயா? அடடா, என்ன கன்றாவி இது மறுபடியும் அடிக்குது. நாள் முழுக்க இதே பொழப்பு. மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், போன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும், போன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் பண்றது? ஹலோ. அட கடவுளே. சரி சரி, இப்பவே போய் நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன். இதோ வை வை வை, நான் போறேன். சரி, நான் போய் எங்க அக்கா கிட்ட சொல்றேன். வை, சீக்கிரமா போய் அக்கா கிட்ட சொல்லணும். வேற வழி இல்ல. என்னப்பா இதெல்லாம்? நீ எப்படிங்க? I'm very upset with you.
உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஆக்சுவலா நான் உன்கிட்ட சண்டை போட தான் வந்தேன். உன்னை எப்படியெல்லாம் திட்டலாம், என்னெல்லாம் சொல்லலாம்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஆ, நீ பாட்டுக்கு என்கிட்ட பேசாம வந்துட்ட. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிரீதா, ஐ ஹேட் யூ. அப்ப நீ அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன திட்டுறதுக்காக தான் வந்தியா? எஸ், ஐ ஹேட் யூ பிகாஸ் ஐ மிஸ்ட் யூ. அக்கா 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 கதவு தரங்க. ஏன் இப்படி கத்துற ஜானகி? இருதோ வரேன். சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சு? எதுக்கு இந்த ராத்திரில இப்படி கத்திக்கிட்டு அக்கா, இருக்க? நம்ம ஏரியால திருட வந்துட்டான். என்னது? ஆமா, எல்லாரும் பாத்துருக்காங்க. அட நான் தான் சொன்னேன்ல, இவன் வந்திருக்கான். பக்கத்து வீட்டு மாமி அதை பாத்துருக்காங்க. அவங்க எனக்கு போன் பண்ணாங்க. இப்ப அவன் நம்ம ஏரியாக்கு வந்திருக்கானா. அந்த சுரேஷ் தம்பியோட மூக்கையே அவன் உடைச்சிருக்கான். அந்த சுரேஷ் தம்பியும் அந்த வாட்ச்மேனும் சேர்ந்து அந்த திருடனை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவன் அவங்கள முட்டாளாக்கிட்டு ஓடிட்டானா. இப்ப அவன் இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கானா. நான் உன்கிட்ட நிறைய சண்டை போடணும், திட்டி தீக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன். என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். சண்டையும் போடல. ஒரு நிமிஷம் இரு. இதோ ஹஸ்பண்ட யாராவது இப்படியே வந்து பாப்பாங்க? தொடப்பத்தோட வர? இல்ல, அது வந்து உன் மேல கூட தப்பு இருக்கு. நான் தொடப்பாத்தால அடிக்கும் போது நீ சத்தமா சொல்லிருக்கலாம்ல. நான் தான். ஓ, நான் சத்தம் போட்டிருந்தா உன் வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க, நேரா உள்ள வந்திருப்பாங்க. புரியுதா? நான் உன்னதான் காப்பாத்தினேன். ஒருவேளை நான் மட்டும் இங்க இல்லனா என் இடத்துல ஸ்ருதி இருந்திருந்தானா? ஸ்ருதி உன்னை விட ரொம்ப இன்டெலிஜென்ட். அவ என்ன பார்க்காமலே கண்டுபிடிச்சிருப்பா நான் தான் இங்க வந்திருக்கேன். ஷீ இஸ் மை பிக் ஃபேன். பிக். நான் உன்னை சந்திக்கிறதுக்காக இப்ப எவ்வளவு அவஸ்தைப்பட்டு வந்தேன் தெரியுமா? ஏரியா ஃபுல்லா என்ன ஃபாலோ பண்ணாங்க. எப்படி தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். அவசரத்துல ஒருத்தன் மூக்க வேற உடைச்சிட்டேன். அவங்க என்ன பார்த்ததும் திருடன் நினைச்சுக்கிட்டாங்க. திருடன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சைலண்ட் ஆக்கிட்டேன். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அது வந்து வெளிய திருடன் சுத்திக்கிட்டு இருக்கானா? காதலிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் வந்தது உன்னோட ஏரியா. அடி வாங்காம போக முடியாது. என்ன சும்மா நக்கலா சிரிச்சிட்டு இருக்காத? ஓகே, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தெரியும்ல. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஓ ஆமா, அது எனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்ப சரி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. Say it. இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. நல்ல நாள் சொல்லிடு. அது வந்து அதென்ன இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா சொல்லணும்? அது எப்படி கன்ஃபஸ் பண்ணுவாங்க? அது உன் மனசுல என்ன பத்தி என்ன இருக்கோ அத கன்ஃபஸ் பண்ணு. இன்னைக்கே சொல்லி ஆடுமா என்ன? நாளைக்கு கூட சொல்லிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும். சரி, ஓகே, நான் போறேன். ஏய், சரி நில்லு. எங்க போற நீ? வீட்டுக்கு. ஏன் தெரியுமா? இதே மகிரா கிட்ட போய் கேட்பேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பேன். ஆனா ஒண்ணு, அவளுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அத கேட்க. நில்லு. இல்ல, நான் சொல்றேனே. ஓகே, ஐ அம் வெயிட்டிங். அது இருங்க வரேன். என்ன விஷயங்க? அட சரளாமா, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம ஏரியாக்குள்ள ஒரு திருடன் நுழைஞ்சிருக்கான். சுரேஷ் அண்ணன் தான் பாத்துட்டு சொன்னாரு. அவன் உங்க பொண்ணு ரூம்குள்ள தான் நுழைஞ்சிருக்கான், அதுவும் ஜன்னல் வழியா. நானே என் கண்ணால பார்த்தேன். என் பொண்ணு பிரீத்தாவோட ரூம்லயா? ஆமா. விடியற வரைக்கும் யோசிக்க போறியா என்ன? சொல்லு. அது சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, கரண். பிரீதா. கரண். பிரீதா. கரண். பிரீதா.
ஐ ஐ பிரீதா அது ஹத்தரிக்கா. அம்மா பிரீதா அ, அ, சரி சரி பரவாயில்ல, நீ இங்கே இரு, நான் பாக்குறேன். ஆ. கதவை திறக்கிறேன். ஆ. பிரீதா கதவை தர. மா பிரீதா உன் ரூம்குள்ள திருட வந்துட்டானாமே. இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் திருட இல்ல. அது வந்து அவன் ஜன்னல் திறந்திருக்கு. ஆமா அது ஜன்னல் தான். ஆமா ஜன்னல். அது நான் சாயங்காலமே திறந்துட்டேன், மூச்சு விட முடியல. அது அந்த ஜன்னலுடைய சத்தமா தான் இருக்குமா. ஜன்னலை நல்லா மூடிக்க. ஒருவேளை திருடன் ஜன்னல் வழியா வந்துட போறான். என்ன ஏன் நிக்கிற? போய் அந்த கதவை மூடு. அப்புறம் ஏதாவது சத்தம் வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் நல்லா கத்து, நாங்க வந்துடுறோம். பயப்படாத. நான் அவன் காலை உடைச்சு நேரா போலீஸ்லயே ஒப்படைச்சிடுறேன். நீ எதுக்கு கவலைப்படாத. நீ பயப்படாம நிம்மதியா தூங்கு. நாங்க எல்லாரும் இருக்கோம். பயப்படாதமா என்ன? யாரும் இல்லைங்க. பிரீதா ரூம்ல யாருமே கிடையாது. அவ ரூம்ல அப்படி நுழையவே முடியாது. சரளமா அந்த திருட ரொம்ப டேஞ்சரானவன். இவர் மூக்கையே உடைச்சிருக்கான். அவனோட அடையாளத்தை கூட சொன்னாரு. அவன் பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டு வந்தானா. இல்லங்க, அக்கா தங்கச்சி எப்பவுமே ஒன்னாதான் தூங்குவாங்க, அதனால பயப்பட ஒண்ணும் இல்ல. அதோட நமக்கு தான் தெரியும்ல, நம்ம ஸ்ருதி 1000த்துல ஒருத்தி. திருடனை பார்த்த உடனே நசுக்கிடுவா. நான் பிரீதா ரூமுக்கு போகும்போது அங்க ஸ்ருதி. இருங்கக்கா, நான் பாத்துட்டு வரேன். ஸ்ருதி, நான் கர்ணனா விஷயத்துல ரொம்ப டென்ஸ்டா இருக்கேன். கர்ணன் நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரியல. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரியல. ஆமாயா. ஆனா இப்படி சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அக்காவை கன்வின்ஸ் பண்ணி மாமாக்கு ஃபோன் பண்ண சொல்லி கெஞ்சினேன். அவங்களும் கால் பண்ணாங்க. ஆனா மாமா ரொம்ப ரூடா பேசினாரு. நான் உனக்கு கேக்கட்டுமா, எதுக்கு மாமா அவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றாரு? ஐயோ, அண்ணன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரோட ப்ராப்ளம் என்னன்னா அவரோட ஃபீலிங்ஸ் அவருக்கு சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல? நீ இந்த விஷயத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணலனா அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் சொல்லலாம்ல, சாரி என்னால பண்ண முடியலன்னு. அது கூட சொல்லலனா எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? யோசிச்சு பார்த்தா இந்த விஷயத்துல நீ ரொம்ப பெஸ்டா இருக்க சமீர். அதாவது என்னன்னா, நீ தப்பே பண்ணலனாலும் நீ என்கிட்ட வந்து சாரி சொல்லுவ. நான் ஏன் சொல்றேன்னா, நான் சொல்லலைன்னா நீ என் மேல கோவப்படுவ. நான் அப்படி சொன்னேன் இப்படி சொல்லல, நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. நீ ரொம்ப நல்ல பையன் சமீர். ஐ மீன், நீ என்னை பத்தி ரொம்ப யோசிக்கிறல்ல. உனக்கு நான் எவ்வளவு கோவப்படுறேன், எவ்வளவு டென்ஷன் ஆறேன் எல்லாம் தெரியும். அக்கா மாமா மாதிரி எனக்கு தெரியுது. சாரியை விட உனக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஒருவேளை நீ சாரி சொன்னா கூட அது நீ தப்பு நான் கரெக்ட்னு ஆயிட போறது இல்ல. உனக்கு சாரியை விட நம்ம உறவு தான் பெருசு இல்ல சமீர். யூ ரைட். நான் ஒன்னு சொல்லணும். சரி, நீயே சொல்லு. இல்ல நீயே சொல்லு. இல்ல இல்ல, நீயே சொல்லு. நீ முதல்ல சொல்லு, நான் கேக்குறேன். அது வந்து ஒரு செகண்ட். அது வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அதான் நான் உனக்கு வேலண்டைன்ஸ். திருட 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 அதோ சரளாமா வீட்டு பக்கம் போறான். வா வா சீக்கிரம். அட, ஏன் வீட்டு பக்கம் திருடனா? சமீர் வா வா வா. உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்ட? ஒளிஞ்சுக்காம வேற என்ன பண்றது? அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? வாங்க வாங்க என் மாமியாரே வாங்க, உங்க மருமகன் நான் ஜன்னல் வழியா குதிச்சு உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவா? ஏரியால 3 பேர் முகத்துல ஏற்கனவே பஞ்சர் போட்டேன். இப்ப இதையும் சொல்லணுமா? அவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்லு. ஓ, இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நீ எப்ப பார்த்தாலும் ஏன் என்கிட்ட இரிட்டேட்டடா பேசிக்கிட்டு இருக்க? ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் உன்கிட்ட சண்டை போடணும்னு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே உன்னோட மனசு மாறிடுச்சு. இது நீயே என்கிட்ட சொல்லிட்ட. யா, அது மட்டும் இல்ல, நீ என்னோட பெட்டர் ஹாஃப். நீ உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்கை சொல்லும்போது கன்ஃபஸ் பண்ற நேரத்துல உள்ள வந்தவங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்ப பாரு,
மறுபடியும் அந்த கரெக்ட் மொமெண்ட், கரெக்ட் ஃபீலிங்ஸ், கரெக்ட் டைமிங்க்கு வெயிட் பண்ணி ஆகணும். எதுக்காக நாம இப்படி காத்திருக்கணும்? கரெக்ட் மூமெண்ட் அண்ட் டைம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்ன மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கணும், அது மட்டும் வந்துருச்சுன்னா கதை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். ரியலி? ஸோ நான் உன்கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வரேன். முதல்ல ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உன்னோட எந்த சைக்கோ ஃபேனும் கிடையாது. நீ போய் தானே சொல்ற? ஆ ஆ ஆ, நான் என்னோட மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வரேன். நீ ஏன் இப்படி குறுக்க பேசுற? ஓகே ஓகே, சாரி கண்டினியூ. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பாரு நான் எல்லாமே மறந்து போயிட்டேன். ஆனா ஒரு விஷயம், அது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, விஷயம் நான் உன்னோட சைக்கோ ஃபேன்ல கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஃபீலிங்ஸ் உன் விஷயத்துல சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அது not again. நீ போய் ஒழிஞ்சுக்கோ, நான் போய் திறக்கிறேன். ஏன் ஒழிஞ்சுக்க மாட்டேன்? எனக்கு மூட் இல்ல. போய் முன்னாடி மறைஞ்ச. இப்போ முடியாது. கரண், பிரீதா சீக்கிரம் கதவு தர. ஏமா ஸ்ருதி எங்க? ஸ்ருதி இங்க இல்லையே. ஜானகி ஆண்டி, ஸ்ருதி இல்லம்மா. அது எனக்கு தெரியாதுமா. சொல்லாம கொள்ளாம ஸ்ருதி இல்லையே. அது எனக்கு தெரியும், அதான் அவ எங்கன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம். ஸ்ருதியோட குரல் கேக்குது. ஸ்ருதி நீ எங்க போன? நான் எங்க போலியே, இங்கதான் இருந்தேன். இங்கதான் இருந்தேனா? இப்பதானே வாசல்ல இருந்து நீ உள்ள வர. இந்த நேரத்துல நீ எங்க போயிருந்த? இதெல்லாம் நல்லா இல்லம்மா. நடுராத்திர சொல்லாம கொள்ளாம போறதா? என்னம்மா இதெல்லாம்? சமீர், இல்ல நான் ஒரு வேலை விஷயமா வெளியில வந்தப்போ வழியில இவ யார் கூடவோ சண்டை போட்டுட்டு இருந்தா. என்ன சொல்றான்? இவன் சொல்றது கரெக்ட் தாமா. இவன் தான் ஹெல்ப் பண்ணான். அது ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரல, அதனால நான் வெளியே வந்தேன்னா அப்போ இவன் தான் எவனோ வீட்டுக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்க அக்கா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அதோட அந்த ஆளு என்ன அட்டாக் பண்ணா. சோ நான் பயந்து போய் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இல்ல சமீர் இருந்தான். இவன் தான் வந்து என்ன காப்பாத்தினான். சோ இவன் தான் ஹெல்ப் பண்ணான். சரி, நீ தேங்க்யூ சொன்னியா? இல்ல தேங்க்யூ. சரிப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு பண்ண. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். நன்றி. ஒரு நிமிஷம் அம்மா வந்துடுறேன். சமீர், தேங்க்ஸ். நீ உள்ள. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா தேங்க்ஸ்லாம் பத்தாது. ஒரு சின்ன ஃபேவர் வேணும். என்ன? நீ ஏதாவது பண்ணி கர்ணன்னா பிரீத்தா அண்ணிய ஒன்னு சேர்த்துற. மறுபடியும் அவங்க லைஃப்ல எல்லா சந்தோஷமும் வரணும். அது மட்டும் இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு சுத்தம். இட்ஸ் வேலண்டைன்ஸ் டேயா? ஐ நோ. எதுக்கு ஃபேவர்ங்கற? இது என்னோட கடமை. நான் ஏதாவது பண்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே ஸ்ருதி. வரேன். ஓகே பை. வரேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ஆண்டி. இவர் ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா? நீ எந்த ஆளை பத்தி சொன்னியோ அந்த ஆள் முகத்தை பாத்தியா? இல்ல, உன் பின்னாடி தானே இருந்தான். ஆனா நீ அவனை பார்க்கலன்னு சொல்ற, தெரியவே தெரியாதுன்னு சொல்ற. என்ன ஸ்ருதி இது? அது நான் பார்த்தேன் கொஞ்சோண்டு பார்த்தேன். அவன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான். நீளமா ஏதோ லைக் ஓவர் கோட் மாதிரி. நான் என்னமோ ஸ்ருதி தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தான். என்ன சத்தம் இது? திருட உள்ளதா இருக்கா? புடிங்க, திருட. என்ன திடீர் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? திருட அங்க இருக்கான், அவனை பிடிங்க. இல்ல புடிங்க.
மாமா கரண் சார் நீங்களா?